என்னம்மா இருமல் அதிகமா இருக்குது, பனி அதிகமா இருக்குல்லம்மா, அதான். இங்க பாரு, தொடர்ந்து இப்படி காலையிலையும் ராத்திரியும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் ஒரே தான் படுக்க போட்டுரும். அப்புறம் உடம்புல எந்திரிச்சு நிற்கிறது கூட தெம்பு இல்லாமல் போயிடும். சரியா? வா, எடுத்த வரைக்கும் போதும், வீட்டுக்கு கிளம்புவோம். ஊருப்பட்ட கடன் இருக்குமா, வேலை வெட்டி பார்க்காமலாம் வீட்டில் இருக்க முடியாது. ஆமாம் ஆமாம், ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். காலையில் காட்டு வேலை, ராத்திரி ஃபேக்ட்ரி வேலைன்னு இப்படி மாறி மாறி பண்ணி உடம்பு சில நீ படுத்துக்கிட்டா அப்புறம் உன்னை யாரடி பார்க்கறது? கடன்காரன் வந்து நிற்க தான் செய்வான். அதான் கடனுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டேன்ல, அப்புறம் என்ன, உடம்பு சிலன்னு படுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோ தாண்டி. வா வா, ஒரு நாள் ஓய்வு எடுத்துட்டு கூட அப்புறம் செய்யலாம். எடுத்து கொடுத்தா எப்படி இலக்கி ஒரு 3 ரூபா போட்டு தாரேன்னு இருக்காங்கம்மா, எடுத்துருவோம். அடியே, சொல்கிறது உனக்கு புரியுதா புரியலையா? ஒரு நாள் 2 நாள் ஒரு 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 2000 ரூபாய் ஆஸ்பத்திரியில் போய் கொட்ட போறியா நீயே காசு இல்லாத நேரத்தில்? இல்லைம்மா, எடுத்து போட்டுருவோம், எடுத்து போட்டு போவோம். நீ சொன்னாலே கேட்க மாட்டேன். என்னைக்கு பெத்தவ பேச்சு கேட்குறியோ அன்னைக்கு தாண்டி நீ உருப்பிடுவ. என்னை கத்த தான் வச்சுக்கிட்டு இருக்க. நீயாவது வீட்டுக்கு போ, நான் இருந்து இலையை எடுத்து போட்டு வரேன். ஏற்கனவே அட்டை வேற, இதுலேயே நின்று எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகுது. இதில் வேற நீ இன்னும் கொஞ்சம் நான் பனி இறங்கினுச்சுன்னா காட்டெருமை கரடியெல்லாம் வரும் இந்த இடத்துக்கு, சோலையாக இருக்கிறதுனால. எடுத்து போட்டே போவோம். இருமல் ஓவராக இருக்குடி, எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் பனி ஓவராக இருக்குது. அதனால காய்ச்ச கீச்ச வந்துருமா. வாமா, ஏமா அப்படி பண்ணுற? எனக்கு சங்கட்டமாக இருக்குடி. அங்கே இருக்கும்போது ஒரு வேலை பார்க்க வச்சதில்லை, ஒரு வீட்டு வேலை செய்ய வைக்காம கூட உன்னை அப்படி பார்த்துக்கிட்டேன். அப்படியெல்லாம் உன்னை சொகுசா வச்சுக்கிட்டதுக்கு தான் என்னமோ தெரியல, இன்னைக்கு இந்த வயசுல இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு என்ன இருக்குது. கடை வாங்கியாச்சு, எல்லாம் செஞ்சுதானே ஆகணும். காசே இல்லைனாலும் கூட அரை வயிறு கஞ்ச குடிச்சாலும் நிம்மதியா இருந்தேன்டி. இன்னைக்கு உன்னை நல்லா வச்சுக்கணும், உன்னைய நினைச்சே நான் ஓஞ்சு போயிடுவேன் போல இருக்கு. நான் இந்த உயிரோட இருக்க வரைக்கும் உன்னை நல்லபடியா வச்சுக்கணும்னு பார்க்குறேன். எங்க நேரமும் காலமும் கைக்கு வந்து சேருதா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கிறேன். பொறுப்பில்லாத புருஷன், என்னத்தை சொல்கிறதுனே தெரியலை. மாப்பிள்ளையும் திட்டி 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 அவர் இவ வேணும்னு போயிட்டாரு. இப்போ இவ கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கிற, பார்க்கவே சங்கடமாக இருக்குது. ஒரு பெத்த பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுறதை பார்க்கும்போது எந்த தாயாக இருந்தாலும் ரத்த கண்ணீர் தானே வடியும். எப்படி வளர்த்தேன் வீட்டில், நெகத்தில் அழுக்குப்படாமல் இருப்பா. இனி ஒரு நிமிஷம் உட்காரத்துக்கு ஓய்வு இல்லாமல் வேலை பார்க்குறேன். எந்த நேரத்தில் என்ன வர வாங்கிட்டு வந்தாலோ தெரியலப்போ. இருக்க ஓவர் ஆகுதுடி இருமல். அப்புறம் உடம்பு சரியில்லாமல் போயிடும். வச்சுப்பட்டு வா, முதல்ல இருமை எடுத்து போட்டு போவோம். எனக்கு கோவம் வச்சு அரைஞ்சு போடுவேன்னு சொல்லிவிட்டேன். வாடி சும்மா பார்த்தா இருமா பாரு, எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அடிச்சு போடுவேன். வா கம்முன்னு. மோமெல்லாம் கணக்கணன்னு ஆயிடுச்சு, காய்ச்சல் எது வரும். வா 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 வா, எந்திரி எந்திரி, முதல்ல ஓடியா. சரி இருமா வரேன். ஐயோ அத்தை, கல்யாணத்தை ஜாமுன்னு பண்ணிடுவான். இவ்வளவு அலப்பற தாங்க முடியல சாமி. என்ன நடிப்பு விட்டுக்கிட்டு திரியிறாளுங்க. என்னமோ உலகத்திலே இவ்வளவு வீட்டுதான் கல்யாணம் நடக்கிற மாதிரியும் நம்மளாம் கல்யாணம் காட்சி பண்ணாத மாதிரியும் தான் பண்றாளுங்க. என் பையன் கல்யாணத்துக்கு நான் தான் ஒத்த மனுஷிய அப்படி தடா புடான்னு பெரிய மண்டபத்துல பண்ணினேன். இவ்வளவு அப்பதான் பீத்துறாளுங்க. அத்தை, வர்றவங்களுக்குலாம் கெடா விருந்து போட்டு அசத்தி போடணும் அத்தை. நம்மளாம் கெடா விருந்தெல்லாம் தின்னதே இல்ல பாரு. நடிப்பாளுங்க அப்படியே உலக மகா நடிப்பு. என் குழந்தை என்ன பண்றாரு? வேலைக்கு கிளம்பிட்டாமா. அப்படியா, சரி சரி. கல்யாண வேலை வேற தலைக்கு மேல கிடக்கு, சும்மா லீவ் போட்டுக்கிட்டு எப்படி? அதுவும் இல்லாம அங்க வேற கொஞ்ச நாள் வந்து இருந்தான்ல, அதுலயும் வேற லீவ் ஆகி போச்சு. சரி இருக்க அது பொழப்பு கெட்டு போகும்ல, அதான் நான் வேலைக்கு போறேன் நானு. சரிப்பா நீ போ. இங்க இருந்துட்டு அங்க வரவும் கொஞ்சம் பொறுப்பா இருக்கானா? அதெல்லாம் பொறுப்பா இருக்காமா. நான் கூட என்னவோ எப்படியோ நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன். அங்க வந்துட்டு வரவும் தான் இப்ப கொஞ்சம் நல்லா தான் இருக்கான். ஏண்டியம்மா பசிக்குது, ஒரு சோத்த போட்டு எடுத்துட்டு வாடியம்மா சாப்பிட. சரிங்க அத்தை. அம்மா வந்துச்சா வீட்டுக்கு? அருமாவளே, கொஞ்சோண்டு சோறு போட்டு எடுத்துட்டு வாமா. அதான் வந்துட்டு தான் போனாங்க. நம்ம குடும்பத்திலேயே எல்லாத்துக்கும் கல்யாணம் காட்சின்னு பேர பிள்ளைங்க பார்த்தாச்சு. இவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் இன்னும் எதுவும் நடக்கல. கல்யாணம் படி நல்லபடியா நடந்துருச்சுன்னா அதுவே போதும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஜானகி கொஞ்சோண்டு சோறு போட்டு எடுத்துட்டு வாமா. சரிங்க அத்தை. எங்களுக்கு எல்லாத்துக்குமே அதே ஆசை தானே. சோத்தை போட்டு எடுத்துட்டு வா. என்னம்மா, கல்யாணத்தை மட்டும் நீங்க எல்லாம் நடத்தி வச்சிட்டீங்கன்னா எனக்கு அதுவே போதும், வேற எந்த கவலையும் இல்லை.
நிம்மதியா கண்ணை மூடிடுவேன். கண்ணே மணியே முத்தே பவளமேன்னு கொஞ்சம் அவகிட்ட வேலைக்கு ஆகாது போல இருக்கு. டே, வாங்கடா, கேட்டுக்கிட்டு இருக்கேன். போன காதுல வச்ச வண்ணமாவே இருக்கிற. ஒரு சோறு போட்டு எடுத்துட்டு வரதுக்கு என்ன குறைஞ்ச பேசுற? என்னத்த என்னாச்சு? வெங்காயம் ஆச்சு. எவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சோத்தை போட்டு எடுத்துட்டு வா, சோத்தை போட்டு எடுத்துட்டு வான்னு. அப்படியே போன வச்ச வண்ணமாவே இருக்கிற. என்னத்த பேசுவாளுங்கன்னு தெரியல. 24 மணி நேரமும் பேசுறாளுங்கம்மா. அப்படி என்னத்த பேசி முடிக்கிறாளுங்கன்னு தெரியல. அத்தை, கல்யாண விஷயமா தானே பேசிக்கிட்டு இருக்கேன். சும்மா தானே உட்காந்துருக்கீங்க. போட்டு திங்கிறதுக்கு என்ன? சோத்தை போட்டு எடுத்துட்டு வா, போட்டு எடுத்துட்டு வாவே. சோறு பொங்கல போன்ல பொங்க வைக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு. வீட்ல எங்க சோறு பொங்க உனக்கு நேரம்? இடியாப்பம் இடியாப்பம். அத்தை கறி வேற சோறு திங்கலன்னா ப்ரெஷர் மண்டைக்கு ஏறிடும். சரி, 2 இடியாப்பத்தையாவது வாங்கி போட்டு கொடுப்போம், சாப்பிடட்டும். நான் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எங்கடி போற? ஆட இடியாப்பங்காரன் போறேன். இடியாப்பம் 2 வாங்கி தரேன், தேங்காய் பால் எடுத்து தரேன், சாப்பிடுவீங்க. சோறு பொங்கறதுக்கு அந்த வலி வலிக்குது. என் பையன் இருந்தா வேலை செய்யற மாதிரி நடிக்கிறது. அவன் இங்கிட்டு இருந்து இங்கிட்டு போனா போனும் கையும் மாத்தான். கேட்டா கல்யாண விஷயம் பேசுறேன், கல்யாண விஷயம் பேசுறேன்னு. கல்யாணத்தை போன்ல முடிச்சிருவாளுக போல இருக்கு. இப்பதான் வண்டி சத்தம் கேட்டுச்சு. எங்கடா போனாங்க அதுக்குள்ள? இங்கிட்டு தானே சத்தம் கேட்டுச்சு. ஐயோ, அங்கிட்டு போறானே. இடியாப்பா, யோ வண்டியை நிறுத்தியா? யோ இடியாப்பா, அடங்கொய்யால அப்படியே போறத பாரு. ஆத்தாடி ஆத்தா, இது இருக்குன்ற தைரியத்துல நான் ஜோறு பொங்காம உட்காந்துருந்தேன். இடியாப்பக்காரனும் போயிட்டானா? இப்ப அவ்வளோதான், என் மாமியார் கிளவி வாழு வாழ்னு கத்த ஆரம்பிச்சிருமே. ஐயோ, ஜானகி வேற வெளியவே நிக்கிறா. சரி, வந்தாச்சு, பேசிட்டு தானே போயாகணும். இந்த புள்ள கல்யாணத்துக்கு ஏதோ எனக்கு கத்தி மேல நிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, சரி, வீட்டில் தான் சேமியா கிடக்கே. 2 வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு 2-3 பச்சை மிளகாயை போட்டு ஒரு தாளிப்பை போட்டு அப்படியே சேமியாவை கிண்டிட வேண்டித்தான். ஜானகி, அடடே அக்கா, வாங்கக்கா, உள்ள வாங்க. வரம்மா. இப்பதான் அத்தை ஃபோன் பண்ணாங்க. என்னாச்சு ஏதாச்சு, கல்யாண விஷயத்தை பத்தி என்ன பண்றது எது பண்றதுன்னு. இப்பதான் கெடா விருந்து போடணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வாங்க, நானே வீட்டுக்கு வரணும்னு தான் நினைச்சேன். எங்க இந்த அமுழுப்புல வீட்டுக்கு வருவாளான்னு பாக்குறேன், வரவே மாட்டேங்கிறாளே. அடை வச்ச கோழி மாதிரி அங்கேயே இருக்கிறா. இது இனி யார் வீடு? அவ வீடு, வந்துட்டு போலாம்ல. சரிம்மா. வந்தவங்களை வெளியவே நிக்க வைக்கிறேன் பாருங்க. வாங்க வாங்க. ஒரு இடியாப்பம் வாங்க போறவ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு போலாம், வெறும் கைய ஆட்டிக்கிட்டு போறா. இவ இடியாப்பம் வாங்கிட்டு வந்து கொடுத்த மாதிரி தான், நான் பசி ஆத்துன மாதிரி தான். வாங்க வாங்க. நான் சொல்லல, இவெல்லாம் வேலைக்கு லாக்கி இல்ல. உட்காருங்கக்கா, உட்காருங்க. சொல்ற வேலையை விட்டுட்டு சொல்லாத நொணநாட்டிய வேலையெல்லாம் செய்வாங்க. வந்தவங்களை அப்படியே உட்கார வச்சிருக்கேன் பாருங்க. காபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, ஜூஸ் போடவா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஜானகி. கா, இது யார் வீடு? உங்க வீடு. நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். சரி, சாப்பிட்றீங்களா? சாப்பாடு போட்டு வரவா? அடி பாவி சண்டாளி, இன்ன வரைக்கும் சோறு போடுறீன்னு கேட்டதுக்கு சோறே ஆக்கலனா, ஒலை வைக்கலனா, இப்ப சோறு போட்டு எடுத்துட்டு வரேன்றாளே. அதெல்லாம் ஒண்ணு வேணாம்மா, ஒண்ணு வேணாம். வரும்போது சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். சரிக்கா சரிக்கா. அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நம்ம பார்த்து வச்சாலும் பொண்ணு மாப்பிள்ளையும் பேசி பழகினாதான் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஏன்னா இல்லைன்னு வைங்களே, நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டன்றது கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பின்னாடி கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கல்ல. அதனால நான் கார்த்தியோட நம்பர் தரேன், அமுலுக்கிட்ட கொடுங்க. 2 பேரும் மனசு விட்டு பேசட்டும். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்துடும். இந்த வேலையெல்லாம் நல்லா பண்ணுவா. மாமியாருக்கு ஒரு சோறு போடுறீங்கன்னா தான் வலிக்கும். அதை பத்தி தான் பேசிட்டு போகணுன்னு வந்தேன். என்னக்கா, கல்யாணம் எப்படி பண்ணலாம் எது பண்ணலான்னா, அதெல்லாம் நீங்கள் எந்த செலவு பண்ணணும் வைக்கணும்லாம் கஷ்டப்படாதீங்க. அத்தை சொல்லிட்டாங்க, பொண்ணு வீட்டிலேருந்து நம்ம எதையும் எதிர்பார்க்க வேணாம், அவங்க அந்த செலவு பண்ணட்டும் இந்த செலவு பண்ணட்டும்னு. அதனால் நிச்சய செலவுலேருந்து, பரிசம் போடுற செலவுலேருந்து, கல்யாண செலவுலேருந்து மொத்தத்தையும் நம்மளே ஏற்றுக்குவோம், அவங்கள கஷ்டப்படுத்த வேணான்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அதெல்லாம் நினச்சி வருத்தப்பட வேணாம், சரிங்களா? நாங்கள் கொடுக்குற சிலையை கட்டி பொண்ணை அனுப்புனா மட்டும் போதும். எங்கள் குடும்பம் ஒன்றும் அடுத்த குடும்பம் மாதிரி அவ்வளோ வரதட்சணை கொடுங்க இவ்வளோ வரதட்சணை கொடுங்கன்னுலாம் கேட்க மாட்டோம். பாத்தியா, சந்தடி சாக்குல நமக்கு ஒரு குத்து. எம்மாடி, இந்த கல்யாணத்தை எங்கே வச்சுக்கலாம்னு நினச்சி வருத்தப்படுறீங்களா?
இங்கே நமக்கு நிறைய சொந்த பந்தம் இருக்குதாங்க்கா. ஆனாலும் அங்கே ஊரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஊருப்பட்ட சொந்த பந்தம். மண்டபம் கொள்ளாது இங்கே உள்ள மண்டபம்லாம். அங்கன்னா இருந்து எல்லாம் குடும்பமாக வருவாங்க. அதனால கல்யாணத்தை அங்கேயே வச்சுக்கலான்னு சொன்னாங்க. எம்மாடி ஜானகி, என்னக்கா, நகை போடணும் வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதான் எதுவும் வேணும்னு சொல்லிட்டாங்களே. நீங்கள் பண்ட பத்திரத்துலேருந்து எதுவும் கொடுக்க வேணாங்க்கா, நாங்கள் பார்த்துக்குறோங்க்கா. சும்மா நொய்யு 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 நொய்யுன்னு அவன் ஒண்ணு சொல்ல வரானே, அத முதல்ல கேளு, அதுக்கப்புறமேட்டுக்கு நீ பேசு. பத்தா வள 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 வளன்னு இவன் ஊரு மண்டபம் தண்டவாளத்தெல்லாம் இறக்குவான். அதுக்கு இல்லம்மா, பேச வரா, அவளை பேச விடுமான்னு சொன்னேன். ஆத்தாடி, கொஞ்ச நேரத்துல நம்மள எரிச்சிருப்பா. சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்? எம்மாடி ஜானகி, நீ இவ்வளவு தூரம் சொல்லும்போது மனசுக்கு நிறைவா இருக்குமா? ஆனா உன்னோட அன்புக்கும் பாசத்துக்கும் நாங்க உரித்தானவங்க இல்லைன்னு நினைக்கும் போதுதாம்மா வருத்தமா இருக்கு. எனக்கு இன்னொரு பிள்ளை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அந்த தம்பிக்கே கட்டி கொடுத்துருப்பேன். கட்டி கொடுத்துருப்பாளா? இவ என்ன சொல்றா? என்னக்கா சொல்றீங்க? என் பிள்ளைக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்லம்மா. புள்ள நம்ம அரவிந்த விரும்புறாளாம்மா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மன்னிச்சிருமா. அன்னைக்கு என் பிடிவாதத்துலதான் என் பிள்ளை கல்யாணத்துக்கு சம்மதிச்சா. இன்னைக்கு அவன் மனசுல இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிடிக்காத வாழ்க்கையை சேர்த்து வைக்கிறத விட பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது தான் ஒரு பெத்தவங்களோட கடமைன்னு முடிவு பண்ணிதாம்மா வந்திருக்கேன். என்ன மன்னிச்சிரு ஜானகி. நினைச்சேன் இவளுக்கு ஆடும்போதே நினைச்சேன் கல்யாணத்துக்கு ஊரையே கூப்பிடுவாங்களா, 10 கடா 20 கடா 30 கடாவா வெட்டுவாங்களா, லாரி லாரியா சீர்வரிசை வருமா, என்னென்ன பீத்துனா என் வயிற்று சும்மாவா விடு. ஒரு வாச்சோறு நமக்கு போடுறதுக்கு துப்பு இல்ல, ஊர்ல உள்ளவங்களுக்கே கெட்டா விருந்து போறாங்களா, கெட்டா விருந்து. மீன்காரி சரியான வேலை பார்த்து விட்டா. நல்லா மீன் கழுவுன தண்ணி எடுத்து பொழிச்சுன்னு மூஞ்சில ஊத்துன மாதிரி மொத்த குடும்பத்து முகத்திலே ஊத்தி தள்ளிட்டா. இப்படி இருந்துச்சுன்னா முன்னையே எங்ககிட்ட சொல்ல மாட்டீங்களா? அவன் மனசுலயும் ஆசையை வளர்த்து விட்டுட்டு இப்ப இப்படி சொன்னீங்கன்னா எப்படி? ஏற்கனவே அவன் ரொம்ப கஷ்டப்பட்ட பையன், மறுபடியும் இப்படி ஒரு கஷ்டம். முன்னையே சொல்லுவீங்கன்னா நாங்க பொண்ணு கேட்காம தான் இருந்திருப்போம்லக்கா. எம்மாடி, அக்கா, உங்க பிள்ளைக்கு நீங்க நினைச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனாலும் என் கொழுந்தனோட நிலைமையை நினைச்சு பார்க்கணும் இல்லக்கா. அவன் இத்தனை நாள் கல்யாணமே வேண்டான்னு சொன்னான். இப்பதான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னான். இப்ப என் அத்தை கிட்ட நான் என்ன சொல்றது? அவங்க இந்த கல்யாணம் நடக்கலைன்னா செத்தே போயிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவனை சம்மதிக்க வைக்கிறதுக்கே நாங்கள் அவ்வளோ போராட்டம் பண்ணணும். இப்போ நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா எப்படிக்கா? இதை முன்னையே சொல்லுதீங்கன்னா நாங்கள் பொண்ணு கேட்காமே இருந்திருப்போம்ல. ஏண்டி ஓவரா இதுக்குதான் ஆடக்கூடாதுன்னு சொல்றது? உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. அதிகாரம் என்கிட்ட தாண்டி, உன் பம்மாத்துல வெளிய பழிக்காதுப்பா. உங்க மேல எவ்வளவோ நான் பெரிய நம்பிக்கை வச்சிருந்தேன்க்கா, இப்படி ஏமாத்திட்டீங்கக்கா. ஜானகி, அப்படிலாம் இல்லம்மா, வேணும்னு எதுவும் பண்ணலம்மா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலம்மா, மன்னிச்சிருமா. நீங்க மன்னிச்சிருன்னு சாதாரணமா சொல்லிட்டீங்க. இப்போ கூட என் அத்தை ஊர் முழுக்க கெடா விருந்து போடணும் அப்படி இப்படின்னு இவ்வளோ இதாக பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா? நான் எப்படி தான் என் அத்தை முகத்தில் முழிக்க போறேன்னு தெரியல. என் மேலே அம்புட்ட நம்பிக்கையோடு இருந்தாங்க. போங்கக்கா. கையெடுத்து கும்பிடுறம்மா, மன்னிச்சிருமா. ஐயோ அக்கா, கையெடுத்தெல்லாம் கும்பிட்டுட்டு இருக்கீங்க, கம்முன்னு இருங்கக்கா. வேற என்னமா பண்றது? புள்ளைய பெத்துட்டோம் இப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணட்டும்னு சொல்ல பாப்பா. சரிக்கா, உங்கள் நிலைமை எனக்கு புரியுது. என்ன இப்போ என் அத்தைக்கிட்ட தான் நான் இப்போ என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரியல. சரிக்கா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வருத்தப்படாதீங்க. அவங்க வீட்டு அட்ரஸ் இருந்தா கூட குடும்ப, அவங்க காலில் விழுந்தா கூட என்னோட பாவம் தீராது. ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் அத்தைக்கிட்ட பேசிக்கிறேன், சரிங்களா? நீங்கள் வருத்தப்படாதீங்க. உங்கள் புள்ள கல்யாணத்தை நல்லபடியாக நடத்துங்க, போங்க. மணிதா ரொம்ப ஆடி புட்டா ஆட்டங்கிட்டு வா மணிதா.
ஐயோ ஆண்டவனே, வண்டியில் ஏற்றி 10 கிலோமீட்டர் தூரம் கூட வரலை, 100 வாட்டி இறக்கிட்டா. இனி எப்போ மேலே ஏறி ஆத்தாடி ஆத்தா, அவ்வளோதான் முடிஞ்சுது. அணி 3 இப்படி நடு ரோட்டிலேயே போயிரும் போல இருக்கு. தண்ணி தண்ணி தண்ணினா வர வழியில் நீயே பார்த்த தானே, ஒரு கடையாவது இருந்துச்சா? தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக வாயக்கொப்பளி கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுனா சொல்கிறத கேட்காம பொழுக்குன்னு ஊற்றுனேன். ஏற்கனவே 4 பாட்டில் காலி ஆயிடுச்சு, இதான் 5ஆவது பாட்டில் முடிஞ்சு போச்சு. சும்மா தண்ணின்னு தண்ணிக்கு எங்கே போகிறது? ஐயோ, என்னால முடியல தண்ணி வேணும் தண்ணி வேணும். இதுக்கு தான் சொல்கிறேன், ஒரே முட்டை அப்படியே படு, அப்படியே போய் நான் இறக்கிடுறேன். அங்கே போய் ஏதோ கடை கண்ணி இருக்கும். இங்கே நடு வழியில் என்னமா இருக்கும்? ஏமா இப்படி பண்ணுற? எனக்கு தண்ணி வேணும் தண்ணி வேணும். ஷபா, தண்ணி தண்ணி. ஷோ, தண்ணின்னு பண்ணி மாதிரி நடு ரோட்டில் படுத்துக்கிட்டு காலுன்னு கத்துறாளே, இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ, இவ கூட போனால் கெஸ்ட் ஹவுஸுக்கெல்லாம் போக முடியாது. இனி ரிட்டர்னு வீட்டுக்கு போனாலும் அங்கிட்ட அவ்வளோ மைல் தூரம் போகணும். ஐயோ, இதுக்கு பஸ்ஸில் வந்திருந்தா கூட நேரத்துக்கு போயிருக்கலாம் போல இருக்குது. பைக்கில் ரைடு வரணும்னு இவளை கூட்டிகிட்டு வந்தா இவ வாந்தி எடுத்தே நம்மள ஒரு வழி ஆக்கிட்டாளே. யாரு என்னன்னு தெரியல, இப்படி நடு ரோட்ல படுத்திருக்காங்களே. எப்பா யாருங்கப்பா நீங்க? ஏங்க, நாங்கள் இங்கே பிளைன்ஸ்லேருந்து வரோங்க, ஹனிமூனுக்கு வந்தோம். வந்த வழியில் என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை. தண்ணி எதுவும் இருக்குங்களா? தண்ணியா? ஐயோ, இருந்த தண்ணியெல்லாம் இப்பதான்ப்பா ஊத்திட்டு வந்தோம். தண்ணி தண்ணி. ஓ, இங்கே கடை எதுவும் இல்லைங்களா? இங்கெல்லாம் எந்த கடையும் இல்லப்பா. போகணும்னா அங்க மேல ஊட்டி தான் போகணும். ஊட்டிக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குங்க? அது இன்னும் 50-60 கிலோமீட்டர் இருக்கும்யா. 10 கிலோமீட்டருக்கே 100 வாட்டி நிறுத்திட்டேன். 50-60 கிலோமீட்டர்னா அவ்வளோத்தான், நாக்கு தள்ளிரும்போ. எங்க யார் வீட்டில் தங்க வந்திருக்கீங்க? இல்லைங்க, இங்கே என் ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸில் தான் ஸ்டே பண்ணுறதுக்கு வந்தோம். என் ஒய்ஃபு இருக்க சூழ்நிலையில் இப்போ எங்கேயும் போக முடியாது. இங்கே தண்ணிக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே எங்கள் வீட்டில் வேணால் தண்ணி கிடைக்கும். அது இங்கேருந்து இங்கே பக்கம்தான். வேணால் கீழே பள்ளத்தில் தான் இருக்குது, போய் வேணால் வாங்கிக்கலாம். அப்படிங்களா? உடம்பு சரியில்லாத சூழ்நிலையோட இங்கேருந்து எப்படி அவ்வளோ தூரம் போகணும்? பேசாட்டுக்கு எங்கள் வீட்டில் வந்து தங்குறீங்களா? ஏண்டி, யார் என்னன்னே தெரியல, தெரியாதவங்களை போய் வீட்டுக்குள்ளே விட்டு ஏதோ களவாண்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? ஆமாம், வீட்டில் தங்கமும் வைரமும் கொட்டி கிடக்குது களவாண்டுட்டு போகிறதுக்கு. ஏமா இந்த மாதிரி பிளைன்ஸ்லேருந்து வரவங்களுக்கு வீடு வாடகைக்கு விட்டுற மாதிரி அவங்க இருக்கிற நாளுக்கு சோறாக்கி போட்டு இதெல்லாம் பண்ணோம்னா அதுக்கு தனியாக சம்பளம் கிடைக்கும்னு அந்த கெஸ்ட் ஹவுஸில் வேலை செய்கிற புள்ள சொன்னிச்சு. நம்ம வீட்டில் வேணால் இருக்க சொல்லுவோம், அதுக்கேற்றாப்புல சாப்பாடு ஆக்கி போட்டு காசு வேணால் வாங்கிக்குவோம். அதானே பார்த்தேன். என் பிள்ளையாவது அடுத்தவங்களுக்கு வழியக்க வந்து செய்யறதாவது எச்சு கையில் காக்கா ஓட்ட மாட்டாளே, எவ்வளவு 3வது மனுஷங்களை வீட்டுக்குள்ளே விடுறதாவது. நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கல்ல? இப்போ இருக்க சூழ்நிலையில நான் என்னத்த சொன்னாலும் கேட்டுதான் ஆகணும். சொல்லுங்க. இல்லைங்கப்பா, பாப்பாவும் துவண்டு போச்சு, வாந்தி எடுத்து உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு. இதோட மேலே கூட்டிட்டு போறதுன்றது ரொம்ப கஷ்டம். போற வழியெல்லாம் அப்படி நின்று போனீங்கன்னா ராத்திரி ஆயிடும். ராத்திரி கரடி தொல்லை எதுவும் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? ஆமாங்க. இம்புட்டு தூரம் வந்தவங்க நீங்க ஒரு பஸ் பிடிச்சது வந்திருக்கலாம்ல. இப்படி இந்த வண்டியில வந்தீங்கன்னா எப்படிப்பா? ஐயோ, முதல்ல கல்யாணம் ஆகி டிவியில மாதிரி இருக்கும்னு நினைச்சு பைக்ல வந்தேன். அது இப்படி வாந்தியில் போகணும், நான் என்ன கனவா கண்டேன்? நம்ம ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதான் நான் நினச்சது ஒன்று, இங்கே நடந்தது ஒன்று. சரிங்கப்பா, இதுக்கு மேலே போகிறதுன்றது ரொம்ப கஷ்டம். இதில் வேற பனி ஓவர் அதிகமாக இருக்குது. ஹனிமூனுக்கு வந்து உடம்பு செல்லாமல் படுக்கை ஆகிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? வந்து ஒரு இது இல்லாமல் போயிடும்ல. எங்கள் வீடு இங்கே பக்கம் தான் இருக்குது, உங்களுக்கு வசதியாக தான் இருக்கும், நல்ல பெரிய வீடு தான். அந்த வீட்லேயும் ரூம் எல்லாம் இருக்குது, அங்கே வந்து இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் எங்கே போகணும் வரணும்னாலும் நாங்கள் கூட்டிகிட்டு வரோம். இவங்க சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது. பேசாட்டுக்கு அப்படி எதுவும் போயிடுவோமா? அவனுக்கு போய் அவ்வளோ காசு அழிச்சு கெஸ்ட் ஹவுஸில் தங்கிறதுக்கு பதிலாக இவங்க வீட்டுக்கு போய் இருந்தோம்னா நமக்கு காசும் கம்மியாக கொடுத்தா போதும். அதுவும் இல்லாமல் இந்த சூழ்நிலையில் இந்த பொக்கவாய் கிளவியை கூட்டிகிட்டு போகிறதுன்றது பெரும் கஷ்டம். இதை இங்கே கொண்டு போய் தள்ளுறது தான் நல்லது, இல்லைன்னா வழி முழுக்க நமக்கு பெரும் கஷ்டமாக. சாமி புண்ணியமோங்க உங்கள் கண்ணில் பட்டோம், இல்லைன்னா எங்கள் நிலமை என்ன ஆயிருக்குன்னு கூட தெரியல. சரிங்க, நாங்கள் உங்கள் கூடயே வாரோம். அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. லைலு பேபி, இவங்க சொன்ன மாதிரி இவங்க வீட்டுக்கு போயிருவோம், சரியா? என்னமா பண்ணு தண்ணி
ஐயோ இவளை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? வெறும் ஊட்டிக்கே இவ இந்த அளவுக்கு வாயை பொழந்துட்டா. இன்னும் சுவிட்சர்லாந்து வெளிநாடு கிளிநாடு கூட்டிட்டு போயிருந்தா அவ்வளவுதான், என் பொழப்பு திண்டாட்டம் தான்.